வெல்கம் டு அனிமே தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜியசு சீசன் 1 எபிசோடு 29. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அன்லிமிடெட் பிளேடு ரிலையன்ஸை சேர்ந்த 2 ட்வின்ஸ் ஹீரோ வரவும் அவனை வந்து அட்டாக் பண்ணி தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஓ, இந்த 2 சிப்ளிங்ஸை தோக்கடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையா தான் இருக்கும் போல. சரி, ஓகே, என்னோட நேம் வந்து ஜியசு, உன்னோட நேம் வந்து கிங் ஃபேங் தானே? ஆமா, நான் இந்த தைசு ஹோலி கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடியே என்னை நீ வந்து கொல்லணும்னு சொன்னேன். எதுக்காக அப்படி சொன்னேன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமான்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்க, அதுக்கு அவனை ஒன்னெல்லாம் கொல்றதுக்கு எனக்கு வந்து ரீசன் தேவையா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து அந்த கிங் ஃபேங்கிறவன் திருப்பி பேசுறான். அவன் பக்கத்துல இருக்க சிஸ்டர் தான், உனக்கு ரீசன் தானே தேவை, அதுக்கு நீ உங்க அப்பா அம்மாவை தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவங்க தான் டீமன்ஸோட பேரை உனக்கு வந்து வச்சிருக்காங்க. அதனால தான் நாங்க உன்னை வந்து கொல்லணும்னு நினைச்சோம். ஓ, இவங்க என்ன கொல்லணும்னு நினைச்சதுக்கு காரணம் அது இதுதானா? ஆமா, எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கிறப்ப என்ன வயசு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஏய், இவன்ட்டெல்லாம் பேசி டைம் வேஸ்டே பண்ண வேணாம், இவனை முதல்ல கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அவங்க கையில வந்து ஸ்வாடை வந்து எடுத்துடுறாங்க. அவங்க கையில வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்வாடு, அந்த ஸ்வாடோட பேர் என்ன அப்படின்னா மூன் சேசிங் ஸ்னோ ஸ்வாட். இவங்கள பாக்குறப்ப இவங்க கையில இருக்க அந்த ஸ்வாடு அது ஒரு ஹெவன்லி ஸ்வாடா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் அதை கம்பைன் பண்றப்ப அதோடைய பவர் அது ஒரு இம்மோர்டல் ஸ்வாட் லெவலுக்கு இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அவனுடைய மனசுக்குள்ள வந்து நினைக்கிறான். நான் இப்ப இருக்க அந்த கரண்டான பாடியை வச்சுட்டு இந்த ஸ்வாடை ஏத்து என்னால சண்டை போட முடியுமானா கண்டிப்பா அது முடியாது. என்னுடைய ஃபிஸ்ட் டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சாலுமே எனக்குமே வந்து காயங்கள் வந்து ஏற்படும். சிஸ்டர் அவனை கொல்லுன்னு சொல்லி ஹீரோ 2 பேரும் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சீக்ரெட் ஸ்கில் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு ஸ்வாடை எடுத்துக்கிட்டு வந்து அட்டாக் பண்ண போறான். இந்த ஸ்வாடை வந்துட்டு ஹீரோ வந்து ரகசிய உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தாவோ சிஸ்டர் தான் ஹீரோக்கு வந்து இந்த ஸ்வாடை வந்து கையில வந்து கொடுத்துருப்பாங்க. ஹீரோ இப்ப அந்த ஸ்வாடை வச்சுதான் இவங்களை வந்து போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அந்த பொண்ணு தான் வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். ஹீரோவோட ஒரு அட்டாக்லயே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கீழே போய் விழுந்துடுறான். ஆனா வந்து பேலன்ஸ் பண்ணி தான் வந்து நின்றுதான். பிரதர், நீ வந்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி அவனுடைய பிரதரை பார்த்து சொல்ல ஹீரோ வந்து ஒரு அட்டாக் பண்றான். அவன் வந்து ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து அவன் வந்து தப்பிக்கிறான். யேசு, மறுபடி வா, சண்டைக்கு வா, இந்த முறை நான் வந்து கண்டிப்பா உன்னை வந்து தோக்கடிப்பேன். ஏய் பொண்ணே, நீ வந்து உண்மைக்கிட்டே நல்ல உண்மையை சொல்லணும்னு நீ நல்லா வந்து கலக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, உன்னுடைய வாயை மூடுன்னு சொல்லி ஹீரோ சைட்ல இருந்து அந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ண போக ஸ்வாடோடைய மறுமுனை இருக்கும்ல, அதை வச்சு அந்த பொண்ணோடைய வயித்துல ஹீரோ வந்து இடிச்சிடறான். அந்த பொண்ணு பறந்து போய் விழுந்துடுறான். சிஸ்டர், இந்த முதல்ல இந்த மெடிசனை வந்து நீ எடுத்துக்கோ, நீ வந்து முதல்ல ஹீல் பண்ணிக்கோ, அப்பதான் உன் உடம்புல இருந்து வெளியேற ரத்தம் வந்து சீக்கிரம் வந்து நிக்கும். ஓ, நீங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு ஹீல் ஆகுற அளவுக்குலாம் உங்களுக்கு இங்க வந்து டைம் இருக்கான்னு சொல்லி ஹீரோ அவனை வந்து அட்டாக் பண்ண போக அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை வந்து இணைச்சுக்கிட்டு ஒரு சாங் வந்து படிக்கிறாங்க. ஆமா, இது என்னது இது அப்படின்னு சொல்லி ஹீரோவே வந்துட்டு ஒரு நிமிஷம் நின்று அதை பாக்குறான். சாயி ஹோலி கிரவுண்ட்ல இருந்து வந்த அந்த சீடன் தான் அதை வந்து சொல்றான். அது ட்வின் ஸ்வாட் ஸ்கில்ஸ். இந்த பாட்டோட நேம் வந்து கிளியர் வேவ் ஸ்வாட் சாங். ஆமா, அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்ல இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக் முன்னாடி நம்மளுடைய ஜிஎஸ் வந்து தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்கேன். கிளியர் வேவ் சாங் ஸ்வாட அவங்க வந்து கண்டினியூஸா படிச்சுட்டே இருக்காங்க. ஓ, நீங்க வந்து இந்த சாங்கை வந்து படிச்சு எனக்கு அதிக பிரஷர் கொடுத்து என்ன ஒரே இடத்துல நிப்பாட்டிலாம் நீங்க வந்து நினைச்சீங்களா? அது நடக்காத காரியம். ஏன்னா என்கிட்ட ஏசியன் ஹோலி பாடி இருக்கு. அது இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து உதவுது. ஹீரோ அவனோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு இப்ப நான் உன்னை கொண்டு வரேன் பாரு, சாவோஸ் பிரான்ச் பர்பிள் லோட்டஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணி ஒரு லோட்டஸ் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரான். ஒன்ஸ் இந்த பர்பிள் லோட்டஸ் வந்து அப்பியர் ஆயிருச்சு அப்படின்னா அது எதுக்கால இருக்க எல்லா பேரையுமே வந்து தோக்கடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அட்டாக் பண்ண அவங்க 2 பேருமே போய் விழுந்துடுறாங்க. சிஸ்டர், ஆடியன்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. என்னது, அந்த ட்வின்ஸ் 2 பேர்த்த வந்து ஜிஎஸ் வந்து தோக்கடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல பாக்க, ஆமா அது என்னது அப்படின்னு சொல்லி அந்த லோட்டஸை பார்த்து இன்னொரு பொண்ணு வந்து கேட்கறான். ஹீரோ அதுக்குள்ள கெத்தா வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். அன்லிமிடெட் பிளேடு ரிலையன்ஸோட மாஸ்டரும் அதை வந்து பாக்குறாரு. கோல்டன் ஆரா அந்த பர்பிள் லோட்டஸ்ல அவனுடைய உருவத்தை பாக்குறப்ப அவன் வந்து ஏசியன் ஹோலி பாடியை வந்து ரீச் பண்ணிட்டானா அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, இதனால் வரைக்கும் அது யாருமே அச்சீவ் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லி அன்லிமிடெட் பிளேடு ரிலையன்ஸ் மாஸ்டர் வந்து அதை வந்து பாக்குறாரு. சிஸ்டர், நீங்க வந்து ஓடி போயிரு, சீப் ஸ்கின் ட்ரம்ஸ் இதை வச்சு நான் அவனை வந்து கொஞ்ச நேரம் வந்து தடுத்து நிப்பாட்டுறேன். இல்ல பிரதர், நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீங்க 2 பேரும் தப்பிச்சு போலாம் நீங்க வந்து நினைக்கிறீங்களான்னு சொல்லி ஹீரோ அவங்கள வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். சிஸ்டர், நீங்க வந்து போயிரு சிஸ்டர், முதல்ல இவனை வந்து தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால இவனோட சிஸ்டர் முதல்ல கதையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவன் வச்சிருந்த அந்த பேரிய ஹீரோ உடைச்சுக்கிட்டு போறான். எனக்கு இந்த எம்பரர் ஃபிஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து கிடைச்சிச்சு, இதனால வரைக்கும் அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓ மேல தான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஹீரோ ஒரு குத்து குத்த அந்த பொண்ணு அந்த இடத்துலயே வந்து ரத்தம் வந்து எடுத்துறான். ஜியோசு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட வயிற்றுலயும் போய் ஹீரோ ஒரு எத்து விட அவனும் பறந்து போய் அங்கிட்டு விழுந்துடுறான். ஜியோசு பார்த்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானு. அந்த 2 ட்வின்ஸ் அவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்காவே இருந்தாலுமே நம்மளுடைய ஜியோசுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே கிடையாது. அதை பாத்தியா, ஜியோசுடைய பஞ்ச் அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா வந்து இருந்துச்சு. ஆமா, என்னுடைய நெஞ்சு எதுக்காக இப்படி வந்து வலிக்குது, எதையோ நான் இழந்தது போல என்னுடைய நெஞ்சு வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லி ஏஃபன் வந்து நினைக்கிறான். அவனுக்கு எதுக்காக அவனுடைய நெஞ்சு வலிக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தை வந்து அவன் தான் வந்து லைப்ரரியில இருந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பான்.
ஆனா என்ன அத படிக்கிறதுக்கான காசு வந்து ஏஃபேன் கிட்ட வந்து இருந்திருக்காது. அதுக்கான காச நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வர கேப்புக்குள்ள ஹீரோ அந்த புத்தகத்த வாங்கி படிச்சிருப்பான். ஹீரோக்கு வந்து உடனே வந்து பவர் வந்து ஹீரோக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதனால தான் அவனுடைய நெஞ்சு வந்து இப்போ கிங் மெங்டி நீங்க ரொம்ப நேர்மையானவர். ஆனா உங்களுடைய டிசபிள் இப்படி வந்து செஞ்சிருக்கவே கூடாது. நீங்க இதுக்கு வந்து நீங்க அனுமதிச்சிருக்கவே கூடாது. ஓ! நான் வந்து நேர்மையான ஆளு தான். ஆனா உங்களுடைய டிசபிள் அப்படி பண்ணது வந்து சரியா? அவங்க வந்து ஜியோஸ வந்து கொல்லணும்னு நெனச்சாங்க. அதனால தான் அவன் அவங்களுடைய கல்டிவேஷன வந்து டெஸ்ட்ராய் பண்ணான். அதுக்கு தாவோஸ் டோரன் பக்கத்துல எந்திரிச்சுட்டு, "நீங்க தான் ரொம்ப ஆர்கன்ட்டா வந்து நடந்துக்கிட்டீங்க. பண்றது எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு, இப்ப எங்க மேல வந்து பழி போடுவீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த ஆள பார்த்து கத்த, பின்னாடி சூரியோ சிஸ்டரும் வந்துடுறாங்க. 4த் மாஸ்டர் உங்களுடைய 2 டிசபிள்ஸ் அவங்க 2 பேருமே ரொம்ப டேலண்டான ஒருத்தவங்க. அவங்களுடைய கல்டிவேஷன் மட்டும் தான் இப்ப டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அவங்க மட்டும் மறுபடியும் ஒர்க் பண்ணி அவங்களுடைய கல்டிவேஷன வந்து பாதி அளவுக்கு வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து சொல்ல, "உங்க எல்லாரையும் நான் வந்து சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி 4த் ஸ்வார்ட் மாஸ்டர் கத்த, கிங் மேண்டியும் உட்கார்ந்துட்டு, 4த் ஸ்வார்ட் மாஸ்டர் நீங்க இந்த இடத்துல எதுவும் பேசாம கொஞ்சம் கிளம்பி போனா நல்லா இருக்கும். நாங்க இந்த ஹோலி சன் செரிமனிய நாங்க வந்து பார்க்கணும்னு நெனைக்கிறோம். சரின்னு சொல்லி அவனும் பல்ல கடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். சீனியர் பிரதர் உண்மைக்குமே அமேசிங்ல. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கார்ல. "ஏய் என்னோட வழியில நீ வந்து குறுக்கால வராத. சீனியர் பிரதருக்கும் நானும் தான் வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கிற போறோம். நீ வந்து இப்படி தேவையில்லாம உள்ள வராத சரியா? உன்னுடைய தந்திரத்துல எல்லாம் அவர் வந்து மயங்கிற மாட்டாரு ஒண்ணும்." அந்த மாரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன். நெறைய பொண்ணுங்கள வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நானும் கூட தான். ஆமா இந்த துரோகி சீடனுக்கு இவ்ளோ அட்மையர்ஸ் இருக்காங்களா என்ன? அப்படின்னு சொல்லி கிங்மேடி நெனைக்கிறாங்க. இந்த இடத்திலேயே இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. நான் கூட வந்து அன்லிமிட்டெட் பிளேடு, ரிலையன்ஸ சேர்ந்தா 2 பேர் வந்து ஹீரோக்கு நல்லா டஃப் குடுப்பாங்கன்னு தான் நெனச்சேன். சொல்லப்போனா ஹீரோக்கு டஃப் குடுத்தாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா மத்த எனிமீஸ பார்க்கும்போது ஹீரோ கூட ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணேன்னா அது இவங்க தான். இன்னும் 2 பேர் பாக்கி இருக்கானுங்கல்ல. ஒரு மொட்டை தலைய இருக்கா, அப்புறம் தையு, ஹோலி கிரவுண்ட சேர்ந்தவன் வேற இருக்கான். அவங்க கூட ஃபைட் வருமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.